ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பேன், இந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அந்த லீக்கு சொல்லிக்கூட அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் எனக்கே இதை யூஸ் பண்ண தெரியாது, நான் எங்கிட்ட அவனுக்கு போய் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஃபேங்கு மென் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. அந்த மென் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, அந்த வென்சு வந்துட்டு ரொம்பவே டேலண்டடான ஒரு பொண்ணு தான், அவள் இப்போ இன்ஸ்பெக்ஷன் டீமில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கா, அவள் வீட்டுக்கெலாம் வரா. இவன் மட்டும் மைக்கோட விஷயங்களை நல்லா தோண்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் தெரிய வரவே கூடாது, அதுக்கான சான்ஸை நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ அவள் இந்த இன்ஸ்பெக்ஷன் தானே பண்ணிகிட்டு இருக்கா, அதையே பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீ என்னதாயா சொல்ல வர அப்படின்னு. இதுக்கப்புறம் வென்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை தான் செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த கண்ணாடி போட்டு இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க வராரு. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீ ஒரு ஆணையை பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அந்த யானை தான் காட்டுறாங்க. அந்த ரெண்டு காமெடி பீஸ் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஒரு ஆள் வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் போல். ஸோ அவனை பிடிச்சி ரெண்டு பேரும் பயங்கரமாக மிரட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, காசை குடுறா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூரத்தில் நின்றுட்டு இருக்கான். ஐயோ என்னடா இந்த மாதிரிலாம் காசை வாங்குறீங்களே அப்படின்னு. நீ என்னடா வேடிக்கை பக்கவா வந்த, வாடா வந்து இவன் அடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அந்த ஆளையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அடிடா 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 அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஓங்குறான், ஆனால் அடிக்க வரமாட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த காமெடி பீஸ் பார்த்துட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ஆகாது அப்படின்ட்டு அவனோட காலை பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி விட அவர் கீழே விழுகிறாரு. ஸோ நல்ல அடி அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விடும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் மேலேயே விழுந்துடுறான். அந்த டைம் இந்த பர்சன்ஸோட ஆட்கள் எல்லாமே வரும்போது இந்த காமெடி பீஸுங்க தப்பிச்சிருதுங்க. ஆனால் கீழே கிடந்தவன் பார்த்தீங்கன்னா யானை பிடிச்சிக்கிறான். ஸோ அவனோட ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா யானை போட்டு கண்ணா அப்படின்னா அடித்து தள்ளிடுறானுங்க. அப்படியே நைட்டு போல் யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்த பாடே இல்லை. இவன் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கான். அதான் அந்த பாஸ்கெட் பால்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் இருக்கான். ஸோ ஃபோன் வரதை பார்க்குறான், கட் பண்ணி விடுறான். ஏன்னா மூஞ்சி முகரெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில் அவள் பார்த்தானா என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறானோ என்னமோ. இந்த பிள்ளையோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு. என்ன ஃபோனை எடுக்க மாட்டானா, அவன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு போயிருக்கான், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து பேசுகிறானா. இப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சா என்ன தான் ஆகுறது. நீலாம் அவனோட சேர்ந்து வாழலாம் வேண்டாம், பேசாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுற, வேற பையனை பார்த்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கலை, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறா. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட பாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அவள் காரில் வந்துருப்பா போல். ஸோ ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறா. ஏன்னா அவள் பாத்திரம் வளர்க்குறா, காரில் வந்து போகிறா அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு யாருமே பார்க்காத டைம் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அவள் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். கரெக்டாக அவள் வீட்டை வந்து ஓப்பன் பண்ண போகும்போது இவன் வந்து கூப்பிட்றான், 1 நிமிஷம் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பால, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பான் போல். நீ ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து கொடுப்பேன்னு நினச்சேன், இங்கே வந்து தர அப்படின்னு. ஏன் திடீர்னு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட, அதை வென்சு கேட்டா, அதனால தான். சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இங்கே பேசலாமேன்னு. இல்லை நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி விடும்போது இவன் வந்து கேட்குறான், போலீஸ் வந்துட்டு அந்த கீ பவுச்சை எந்த காரில் இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. அது லியாங்கோட காரில் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்ககிட்ட வேறு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு. இல்லை நீ எதுக்கு அந்த கீ பவுச்சை தேடுனன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. என் வீட்டை யாரோ திறந்து உள்ளே வந்து ஏதோ தேடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் அந்த கீயை தேடினேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி நீ இல்லையாங்க போய் பார்த்தியா, அவனை யார் அட்டாக் பண்ணது, நானும் அதை பற்றி கேட்டேன். பட் போலீஸ் வந்து என்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லலை. அப்புறம் நீ வந்துட்டு இங்கேருந்து போகிறதா சொன்னில்ல, அதுக்கு முன்னாடி வென்சு அப்புறம் அவளோட எக்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்ணி நீ ஒன்றா டின்னர்லாம் சாப்பிடு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே போகலை, நான் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறா. இல்லை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி திரும்பவும் நான் வந்துட்டு ஹெல்ப்புக்காக அவங்ககிட்ட வர்றது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, என்னால் திருப்பி எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்ட்டு அவள் இந்த சைடு வந்துட்டு இருக்கா. நான் அவங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருமே எதையுமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி போணுச்சுன்னா அது நம்ம ரெண்டு பேத்துக்குமே நடுவில் நல்லா இருக்காதுன்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஏன் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி சொன்னேன்னா உன்னை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை, அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன்.
என்ன அதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு. இவ கோஜின் அப்படின்ற மாதிரி சொல்ல வராளா, என்ன அந்த மாதிரி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இவன் பேரை கூட சொல்ல விட மாட்டானே அப்படின்னு. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிய மாட்டுது உன் மேலே இப்போ எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்றது. ஒருவேளை நான் உன் மேலே பாவப்படுறேன்னா இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேனான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழணும். நீ நான் ப்ரப்போஸ் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்ட, அது ஓகே. பட் என்னோட ஹெல்ப்பையுமே நீ ரிஜெக்ட் பண்ணாத அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ்னால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிற. ஆனால் நான் அந்த ஃபீலிங்ஸை மதிக்காமல் உங்ககிட்ட இருந்து ஹெல்ப்பை மட்டும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஜென்மம்? அது நல்லா இருக்காது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அப்போ நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறலாமா? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எதையுமே ரிட்டன் எதிர்பார்க்கவே மாட்டேன். என்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேனோ அன்னைக்கு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயங்களுமே சொல்லாமல், ஒரு குட் பை கூட சொல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாளா. பார்த்தீங்கன்னா அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு. நீ உன்னையும் ஏமாற்றிட்டு எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இந்த விஷயங்களை பண்ண போறியா அப்படின்னு. இங்கே பாரு, நம்ம அடல்ட்டு, ரியாலிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ எனக்கு இந்த சிச்சுவேஷன் புரிய தான் செய்யுது. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிற அப்படின்னு. நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. சரி எதனாச்சும் ஒன்றுனா எனக்கு கால் பண்ண, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தோடு தான் இருந்துகிட்ருக்கா. அதே சமயம் அந்த வாங்கிருக்கான்ல அவனை காட்டுறாங்க. இவன் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறான்ல, அதை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே கிடக்கு போல. ஸோ அந்த நாய் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான், எதுக்கு சும்மா நீ கத்திக்கிட்டே இருக்கா, பேசாமல் இரு, இல்லைன்னு வச்சுக்கோவே உன்னை அடிச்சு போடுவேன் அப்படின்ட்டு ரிட்டன் போயிட்டுருக்கான். அந்த நாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இந்த கம்பெனிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த லீயும் பார்த்தீங்கன்னா ட்ரோனெல்லாம் வச்சு தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாங்க நம்ம எப்படி தான் வர வைக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அவரோட பேக்கெட்லேருந்து கொஞ்சம் காசுமே எடுத்துக்கிறான். டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா அவன் வாங்கி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டுருக்கா. அது பறக்கிறத பார்த்து இந்த நாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கான். என்ன கருமத்துக்கு தான் நீ இப்படி குலைச்சிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படி. என்ன அந்த சைடு பார்த்து குலைக்குதே அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே அந்த ட்ரோன் கிடக்கு. என்னடா இது புது வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அவனோட டேபிளில் வச்சுட்டு இருக்கான். அந்த டைமை யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவை தான் கதவை தட்டுறான். ஸோ இவர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் இந்த குளோபல் பொசிஷனிங் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நைட் டைமில் அந்த ட்ரோனை வச்சு எல்லா மேப்புமே நாங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ட்ரோன் பேட்டரி இல்லாமல் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு. நானும் எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யோ நான் பார்த்தையா, என்னோட ட்ரோன் அங்கே தான் விழுந்துச்சு அப்படின்னு. அதான் நான் பார்க்கலன்னு சொல்கிறேன்லன்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறான். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். அது போட்டால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீ அதை கொடுக்கலன்னா நான் போலீஸ்க்கு தான் போகணும், இல்லைன்னா இந்த காசை வேணால் வச்சுக்க அப்படின்னு. காசை பார்த்தோன்னே சரி நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு அந்த குட்டி ஓப்பன் இருக்கும்ல அது வழியாக கொடுக்குறான். பட் அது பார்த்தீங்கன்னா வரமாட்டுது. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அடையடி அதை உடச்சு போடாதடா, அது ரொம்பவே காஸ்ட்லி, கதவை திறந்து கொடு அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து அதை கொடுக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட தலையை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துறான். ஸோ லீயும் பார்த்தீங்கன்னா அவனை அமுக்கி பிடிச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு லீயோட காசு எடுத்து தானே ஹீரோ கொடுத்துருப்பான். அந்த காசை பார்த்தீங்கன்னா லீ எடுத்துக்கிறான். பார்த்தியா காசை எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் விடு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஷியானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியுமே, எங்கே இருக்கான், எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஷியான்னு ஒரு பர்சன் இருப்பான், அது மட்டும் எனக்கு தெரியும். நான் வாயை திறக்க மாட்டேன், அவனுக்கு 4 கொடுத்தாதான் அவன் பேசுவான் அப்படின்ட்டு அடிக்க போகும்போது ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்புறம் நீ எப்படி அவனை காண்டாக்ட் பண்ணுவேன், அவன் எப்படி அவனை காண்டாக்ட் பண்ணுவான் அப்படின்னு. அது என்னை காண்டாக்ட்லாம் பண்ண மாட்டார். ஒரு நாள் ஒரு பொண்ணு அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போது நான் கால் பண்ணேன், அதுக்கே அவர் என்னை அந்த கிழிச்சாரு, சும்மாலாம் நீ எனக்கு கால் பண்ணாத அப்படி இப்படின்னு. அதனாலேயே நான் அவரை காண்டாக்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ இங்கே இருக்க, உள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, உன்னோட ஐடி கார்டை வச்சு இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா, கார் வாங்கியிருக்கானுங்க, ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? என்கிட்ட 2 ஐடி கார்டு இருக்குது, ஒன்று என்கிட்ட, இன்னொன்று அவங்க வச்சுருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். ஒரு பில்டிங்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆமாம் அங்கே என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இந்த வாங்குக்கு அவனை பற்றி எந்த ஒரு விஷயமுமே தெரியலை, இப்போ என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டுது அப்படின்னு.
இந்த ஷியா ஏன் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கான், அப்படி அவன் யாரு, எங்கே தான் இருக்கான், என்னதான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதானே தெரியல அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஃபேங் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் ஆடிட் ஒர்க்லாம் போயிட்டுருக்குமா, அதனால தான் மைக்கோட பெண்டிங் சேலரியை வந்து எங்களால் போட முடியல. இந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ நீ மைக்கோட ஃபேமிலியில் பேசி எல்லா விஷயங்களுமே முடிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமா, நீ வந்துட்டு மைக்கோட பொருட்கள் எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் திடீர்னு இவர் இதை சொல்கிறாரு அப்படின்னு. நீ ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தானே இருந்த, ஸோ உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட தேவைக்காக காசுக்காக விற்றுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது மைக்கை பற்றி தான் சில இன்வெஸ்டிகேஷன் கம்பெனியில் போயிட்டுருக்கு. அது கம்பெனியாக அந்தளவுக்கு பாதிக்காது, பட் எனக்கு ஒரு விஷயம்தான் பயமாக இருக்குது. மைக் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டுருவாங்களோ, அதனால நீ வந்து பெருசாக அஃபெக்ட் ஆயிடுவியோ அப்படின்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது போல அப்படின்னு. அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல, மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நான் அதை போய் பார்க்குறேன், நீ இவங்கள லிஃப்ட் வரைக்கும் விட்டுட்டு வா அப்படின்னு. ஸோ 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்களா, அந்த லிஃப்டில் இருந்து இந்த வென்ஸோட எக்ஸு, அப்புறம் அந்த ஷென்னு, அப்புறம் இன்னொரு ஒரு ஆள், நிறைய பேர் வராங்க. இந்த மென்னை பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு வணக்கம்லாம் சொல்கிறாங்க. இந்த டைமு ஷென் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்துட்டு கை கொடுக்குறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, என் புருஷனோடையே நீ அஃபேரில் இருந்துட்டு எனக்கு நீ கை கொடுக்குறியா அப்படின்னு அவளை சுத்தமாக மதிக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. மென் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் வென்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் தெரியும் அப்படின்னு. மைக் இங்கே ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி நாங்கள் இங்கே வந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம், ரொம்ப வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு. நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி ஓகே நூடுல்ஸே ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டரை கூப்பிட்றாங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வீட்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேத, அவன் உன்னை பப்பட் மாதிரி வச்சிருக்கான், இங்கே பாரு இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கா, இதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணாலே போதும் அப்படின்னு. இவ வந்து கொஞ்சம் கேஷுவலாக பேசிடுறா, பட் அது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தனால தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி குத்தி காட்டுறாளோ அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் மைக்கோட ஃபோனில் இருந்து நிறைய விஷயங்களை பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னில்ல, அது எனக்கு ஒரு காப்பி கொடுத்துரு, அப்புறம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவன்கிட்ட வாங்கிட்டில, அதையுமே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இப்போ தான் அந்த ஃபெங்கு வந்து சொல்லியிருந்துருப்பாப்பில் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்க, ஏன்னா அதை வச்சு சில பேர் வந்து செல்ஃபிஷாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை மைக்கோட இந்த பர்சனல் விஷயங்களை வச்சு இவ வந்துட்டு அவளோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாளோ அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. ஸோ இன்டைரக்டாக கேட்குறான், இப்போது உன்னோட இன்வெஸ்டிகேஷன் வந்து மைக்கு ரிலேட்டடாக தானே போயிட்டுருக்கு, அவன் வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, அதனால தான் அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே போயிட்டுருக்காளா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா உன்னோட ஒர்க் எத்திக்ஸ் அந்த மாதிரி அப்படித்தானே, ஆனால் நீ வந்துட்டு மைக்கை பற்றின எல்லா விஷயங்களுமே என்கிட்ட இருந்து உன்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்கிப்ப, பதிலுக்கு நீ எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, வீட்டிலே இருந்தனால உனக்கு மூளையெல்லாம் மழுங்கி போயிடுச்சா, அதான் இந்த மாதிரி பேசுறியா, யாரும் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொன்னா, யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. முன்னாடி தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பா, வீட்டிலே இருக்கிறனால உனக்கு இதெல்லாம் தெரிலன்னு. திரும்பவும் அதே சொல்லும் போது அவள் ரொம்ப ட்ரிகர் ஆகிடுறா. ஆமாம் நான் வீட்லேயே அவனோட பப்பட்டை இருந்தனால தான் எனக்கு பிரெயின் எதுவுமே வேலை செய்யலை, நான் ஒரு முட்டாள், அந்த மாதிரி தானே நீ சொல்ல வர அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. ஒரு வேளை வென்ஸு வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணாலா என்னன்றது தெரியல, என்ன அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.